பாரதி ராஜாவை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரே வெட்டி பசங்க. இப்ப இவரை வேற கூட்டு வந்திருக்காங்களா, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. பாரதி ராஜாவும் இவங்களோட வீட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. இது என்னடா வீடு, நான் இதுக்கு பேசாம அங்கேயே இருந்துருவேன், என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தாத்தா தாத்தா அவசரப்படாதீங்க, நாங்க வீட்டை சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. சரி சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா கடைக்கு வந்து தோசை எல்லாம் வாங்கிடுறாங்க. என்னடா தோசை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி பிரியாணியை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா பிரியாணியை வாங்கிட்டு வராங்க. இது என்னடா ரோட்டு கடை பிரியாணி மாதிரி இருக்கு, எனக்கு பெரிய ஹோட்டல் பிரியாணி தான் வேணும்னு கேக்குறாரு. சரி அதையும் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க வாங்கிட்டு வந்து பார்க்கும் போது தான் ஏற்கனவே இவங்க வாங்கி வச்சதெல்லாம் அந்த பெரியவர் சாப்பிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி சரக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அதையும் அந்த பெரியவர் குடிச்சிருக்காரு. நமக்கு வச்சிருந்த சரக்க குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு புலம்புறாரு. இந்த பெரியவரும் மத்தவங்க கிட்ட மிங்கிளாக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த 2 பேரை ஊர்ல யாருக்கும் பெருசா பிடிக்காது இல்ல, அதனால இந்த பெரியவர் மேலேயே எல்லாருமே கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க.